முதலமைச்சர் அவர்கள் அதிகாரம் இருந்தோம், பணம் இருந்தோம், நிதி இருந்தோம், அதிகாரிகள் இருந்தோம், எல்லாம் இருந்தோம், சட்டமும் இருந்தோம், வேண்டுமென்றே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த கணக்கெடுப்பை நடத்த மறுக்கிறார். கேள்வி கேட்டா எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்கின்றார் ஸ்டாலின். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது! நப்பியார் அயோக்கியத்தனம், வேற எதுவுமே இல்லை. சட்டம் இருக்கிறது, நிதி எல்லாம் இருக்கு. இதே கணக்கெடுப்பு கர்நாடகாவில் ஒரு முறை நடத்திட்டாங்க, இன்னொரு முறை 22ஆம் தேதியில நடத்துறாங்க. இன்னொரு 4 நாள்ல 2வது முறை கணக்கெடுப்பு கர்நாடகாவில் நடத்துறாங்க. தெலுங்கானாவில் நடத்தி முடிச்சுட்டாங்க, ஒரிசால முடிச்சுட்டாங்க, பீகார்ல முடிச்சுட்டாங்க, ஆந்திராலையும் ஜார்க்கண்ட்லயும் நடத்திட்டு இருக்காங்க. அப்போ இதே சட்டத்தை வைத்துதான் அந்த மாநிலத்தில் நடத்தி முடிச்சுட்டாங்க. இவர் மட்டும் நடத்த பயப்படுறார். என்ன எதுக்கு பயப்படுறாரு? இந்த கணக்கெடுப்பு முக்கியமான கணக்கெடுப்பு. கடைசியா எப்ப தெரியுமா கணக்கெடுப்பு நடத்துறாங்க இந்தியாவில்? 1931 வெள்ளக்காரன் காலத்தில் எடுத்தது. அது சரியான கணக்கெடுப்பு இல்ல. 90 ஆண்டுகள் முன்பு எடுத்த கணக்கு வச்சுதான் இன்னைக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டு இருக்காங்க.